Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from BTree Systems. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவில் இருக்க சில ட்ரெண்டியான பிளகின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. As I mentioned before, இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மா பிளகின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அதிகமாக பீப்புள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பிளகின்ஸ் விச் வில் மேக் யுவர் ஒர்க் வெரி வெரி ஈஸியர். நீங்கள் பண்ணுற டிசைன்ஸில் லைக் உங்கள் ஒர்க் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற சில பிளகின்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இமேஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் அன்ஸ்பிளாஷ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளகின் மூலிமா நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலே சில ப்ராம்ப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ப்ளஸ் போட்டிருக்கு இல்லையா, இது மட்டும் ப்ரீமியம், அது இல்லாமல் இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. எனக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னு ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணாலே வந்து போதும். இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் சைஸில் வந்து இந்த எல்லாமே இந்த இமேஜ் வேணும், அதுக்குள்ளே இது இருக்கணும் அப்படின்னா ஃபார் சே லைக் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே எனக்கு அந்த இமேஜ் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மாஸ்க் ஆகிடும். அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் அன்ஸ்பிளாஷ். இது காமன் பிளகின் அப்படின்றதுனால நான் இது கொஞ்சம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து நான் போக விரும்பலை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கான்டென்ட் ரீல். இது வந்து நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பிளகின். இதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது டம்மி எலமெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரேமில் வந்து நான் ஒரு டைப் ஆஃப் இமேஜஸ் ஒரு நேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நேம் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என்னோட டிசைனில் சில இடத்துல இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த மாதிரி என்னோட டிசைனில் அங்கங்கே சில இடத்துல இந்த மாதிரி இமேஜஸ் வைக்கிறதுக்காக ரெக்டாங்கிள்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேம் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் டம்மி நேம்ஸ் வைக்கணும் அப்படின்னா நம்மளே டைப் பண்ண அவசியம் இல்லாமல் கான்டென்ட் ரீலில் போய்ட்டு டெக்ஸ்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமோட வந்திருக்கும். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ண ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து வேணும் 3 டிஜிட்ஸில் அப்படின்னா இந்த மாதிரி இதுவும் ரேண்டமாக வந்து இருக்கும். யூஎஸ் அட்ரஸ் வந்து இருக்கும். அப்புறம் டம்மி இமெயில்ஸ், டம்மி டேட்ஸ், அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ், கம்பெனியோட நேம்ஸ். அப்போ எல்லாம் எனக்கு டாலர்ஸ் சம்திங் இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட டாலர்ஸோட டேட்டாவும் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் டைமு, ஜாப் டைட்டில், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டம்மி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கான்டென்ட் ரீலில் இருக்க டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டம்மி இமேஜஸ் நான் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த மல்டிபிள் ஆர் சிங்கிள் எலமெண்ட்ஸ் நீங்கள் எதில் வைக்க போகிறீங்களோ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு இப்போ அவதார் மேல்னு இருக்குல்ல, இது நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அந்த மேலோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ரேண்டமாக நான் கிளிக் பண்ண எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு சம் லோகோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு லோகோஸ்க்கும் இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்கான டம்மி இமேஜஸ் வேணும்னா கூட உங்களுக்கு s.instagram ஃபோட்டோன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ளாக்ஸு அண்ட் தென் மியூசிக் ஆல்பம் கவர்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரே பிளகின்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கான்டென்ட் ரீல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லைக் ஐகான்ஸ்க்காக ஒரு பிளகின், லைக் 2 பிளகின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெதர் ஐகான்ஸ். ஏன் எஸ்பெஷலாக ஃபெதர் ஐகான்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்விஜியாக தான் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த புக் மார்க் ஐகான் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்கே வந்துருச்சு. அண்ட் தென் அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். ஸோ இது எஸ்விஜியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதோட கலர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு கொஞ்சம் அவுட்லைனாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃபில்டாக வேணும் அப்படின்னா ஃபில் கலர் கொடுத்துட்டு அதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க அதுலேருந்து எடுக்கிற ஐகான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடிட்டபிளாக இருக்கும். அதுக்கு தான் வந்து ஃபெதர் ஐகான்ஸ் வந்து மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஃபெதர் ஐகான்ஸ் மாதிரியே இன்னொரு ஐகான் பிளகினும் இருக்கும். அதுக்கு நேம் வந்து லைக் மெட்டீரியல் சிம்பிள். அதாவது கூகுளோட மெட்டீரியலில் இருக்க எல்லா சிம்பிள்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இது என்ன வெயிட்டேஜில் வேணுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டார்க் தீம் கொடுத்தேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும், உள்ளே இருக்கிற திங் வந்து அவுட்லைன் மட்டும் இருக்கும். ஃபில்டாக வேணுமா வேணாமா அப்படின்றதும் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன சிம்பிள்ஸ் வேணுமோ எல்லாமே வந்திருக்கும். இதுவுமே கம்ப்ளீட்டாக வந்து எடிட்டபிள் தான். இப்போ இந்த டவுன்லோட் சிம்பிள் எனக்கு வேணும்னா ஸோ இந்த மெட்டீரியல் சிம்பிள்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற ஐகான்ஸுமே வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபெதர் ஐகான்ஸ் அண்ட் இந்த மெட்டீரியல் சிம்பிள்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எடிட்டபிள்ன்றதுனால உங்கள் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஐகான்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் தென் ஜென்ரேட்டிவ் கிரேடியன்ஸ், லைக் டிஃபால்ட்டாக ஒரு சில கிரேடியன்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியும் ரேண்டமாக. இதோட சைஸ் வந்து 400x400 இருக்குது. உங்களோட ஃப்ரேமுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் வைக்க போகிறீங்க ஒரு கிரேடியன்ட்டை அப்படின்னா ஃப்ரேம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இப்போ இதோட ஃப்ரேம் சைஸ் வந்து 1808 1092 இருக்குல்ல. இப்போ நான் அதை இங்கே சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
அந்த ஃப்ரேமோட சைஸில் எனக்கு அந்த இமேஜ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ரேமில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பிளகின் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பிளகின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாட்டி ஃபைல்ஸ். ஸோ இந்த லாட்டி ஃபைல்ஸ்ன்ற பிளகின் என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம சின்னதாக அனிமேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும், லைக் ஒரு மைக்ரோ அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லாட்டி ஃபைல்ஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. டிஸ்கவர் போயிட்டு ஏதாவது ஒரு, இப்போ இந்த லைக் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்சர்ட் ஆஸ் எ கிஃப்ட்னு கொடுத்துட்டு இப்போ நான் அதை இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டேன். இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது எப்படி நான் ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும்னா, ஜஸ்ட்டு என்னோடய ஃபில் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ப்ரோட்டோடைப்பாக ப்ளே பண்ணுறேன்ல, ப்ரோட்டோடைப்பாக ப்ளே பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு அது வந்து அனிமேஷன் வந்து தெரியுதா? ஓகே, இது எப்படி நான் எக்ஸாக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வர இடத்துல நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அந்த எலமெண்ட்டை நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கலராக இருக்குன்றதுனால பிளாக்கே வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த இது வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வர இடத்துல கூட நீங்கள் இந்த லாட்டி ஃபைல்ஸில் இருக்கிற அனிமேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பொறுமையாக தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு இன்சர்ட் ஆஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு உள்ளே ட்ராக் பண்ணி போட போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரோட்டோடைப் அப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈசோமெட்ரிக். ஸோ இந்த ஈசோமெட்ரிக்ன்ற பிளகின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம மார்க்அப்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பட் ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக இருக்கும். அதை வந்து ஒரு 3D வியூவில் நான் காட்டணும், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நான் காட்டணும் அப்படின்றப்போ நீங்கள் இந்த பிளகின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட பேக்ரவுண்டில் நான் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜை நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நார்மலாக இருக்குது இல்லையா? இப்போ நான் இதை வந்து இந்த ஃப்ரேமில் நான் அட்டாச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். இப்போது நான் இதை வந்து ஈசோமெட்ரிக்கில் போயிட்டு, ஸோ நான் ஈசோமெட்ரிக்குள்ளே போயிட்டு ரன் கொடுத்துட்டு டாப் ரைட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எனக்கு வந்து வந்துடும். இப்போ வாட் இஃப் இந்த மாதிரி நான் ஒரு நிறைய ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஸ் மொபைல் ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறப்போ அந்த ஃப்ரேமே வந்து ஒரு 3D வியூவில் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் இந்த ஈசோமெட்ரிக் பிளகின் வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஈசோமெட்ரிக் மாதிரி பிளகின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அட்ராக்டிவாகவும் வந்து இருக்கும். அண்ட் தென் இப்போது ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்து இல்லை ஏதாவது ஒரு பேஜை வந்து நீங்கள் ரீடிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த URL காப்பி பண்ணி எப்படி நான் அதை டிசைனாக மாற்றலாம் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிஹான்ஸை எடுத்துக்கலாம். இப்போ பிஹான்ஸில் எனக்கு வந்து இந்த ஹெட்டர் மட்டும் வேணும், இல்லைன்னா எனக்கு இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த URL காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெப் டு ஃபிக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கும். இந்த பிளகின்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அந்த URL பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த கம்பேட்டபிள் சைஸஸ்க்கு வேணும், லைக் டெஸ்க்டாப்க்கு வேணுமா, மொபைலுக்கு வேணுமா, இல்லை நீங்கள் கஸ்டம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்க்டாப்க்கு நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த செக்ஷனில் எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஹெட்டர் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் நான் தனியாக எடுத்துப்பேன். இது எல்லாமே எடிட்டபிள் தான். இது லோகோன்றதுனால எதுவும் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்ப்ளோரில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இமேஜஸ் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட இமேஜ் வச்சுக்கலாம். அதாவது இப்போ நான் சும்மா ஃபன்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச இமேஜஸ் உள்ளே போட்டுட்டு நம்ம டேட்டாவுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நான் பிஹான்ஸை ரீடிசைன் பண்ணி நான் பிஹான்ஸ்லேயே போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். பட் ஒரு
URL வச்சு உங்களோட நீங்கள் எந்த வெப்பேஜை வந்து நீங்கள் வந்து டிசைனாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரொசீஜர். வெப் டு ஃபிக்மா அப்படின்ற பிளகின்ல போயிட்டு அந்த URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து டிசைனாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளகின் வந்து மார்க்அப் ஸ்டுடியோ. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து தேவை. ஓகே, சிம்பிளாக ஒரு லாகின் பேஜ் மட்டும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரேண்டமாக ஒரு இமேஜ் இப்போ இதை வந்து நான் மார்க்கப்பில் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்அப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எங்கே வைக்கலாம் அப்படின்றது வந்து காட்டும். இப்போ எனக்கு இந்த மார்க்அப் வேணும் அப்படின்னா இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் இன்டு டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அது ஒரு இமேஜாக வந்து வந்துடும். இப்போ இது நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்அப் ஸ்டுடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மார்க்அப்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து உங்களோட மார்க்அப்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே அந்த ஈசோமெட்ரிக் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம இதுக்கு நான் ஈசோமெட்ரிக் நான் வச்சேன் அப்படின்னா வெயிட் ஆக்சுவலியும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்க்கும்போது வேறு ஒரு ஆங்கிளில் நான் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி விஷுவலி காட்டுறதுக்கு தான் வந்து அந்த ஈசோமெட்ரிக் வந்து யூஸ் ஆகும். ஸோ மார்க்அப்ஸ்க்கு வந்து மார்க்அப் ஸ்டுடியோ அண்ட் தென் ஈசோமெட்ரிக் வந்து அந்த 3D வியூவிங் ஆங்கிளில் நம்மளுக்கு வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ளகின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ளகின் வந்து இமேஜ் ட்ரேசர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை வந்து நான் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த இமேஜ் ட்ரேசர் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெக்டொனால்ட்ஸ்ன்ற ஒரு இமேஜ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு PNG இமேஜ். ஸோ எனக்கு வந்து பிக்சலேட் ஆகுது. எனக்கு இது பிக்சலேட் ஆகாமல் இருக்கணும், பட் ஆனால் நான் வேறு எங்கேயும் போய் தேடாமல் இங்கேருந்தே அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ட்ரேசர் போனேன் அப்படின்னா எனக்கு இது அப்படியே வந்து ட்ரேஸ் ஆகிடும். ஓகே, இமேஜ் ட்ரேசரில் போயிட்டு ப்ளேஸ் ட்ரேஸ்டு வெக்டார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் ஆனது மட்டும் தனியாக வந்துடும், தெரியுதா? ஸோ இந்த இமேஜில் இது மட்டும் எனக்கு தனியாக ட்ரேஸ் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக எடிட்டபிள் தான். இப்போ எனக்கு இதே கலரில் தானே வேணும். ஸோ இதை நான் வச்சுட்டு ஆனால் பேக்ரவுண்டில் வந்து எனக்கு அந்த எல்லோ கலர் வேணும். ஸோ இதோட சைஸ் என்னன்னு பார்த்தப்ப 221/146 ஒரு ஃப்ரேம் இல்லை ஒரு ரெக்டாங்கிள். லெட்ஸ் டேக் ரெக்டாங்கிள் 221/146 கிளிக் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து நான் எல்லோ கொடுத்துட்டு இதை ஜஸ்ட் நான் மேலே வச்சேன் அப்படின்னா சேம் அதே சிம்பிள் எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் அதை குரூப் பண்ணி நான் இந்த லோகோவை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். விச் டஸ் நாட் பிக்சலேட். ஜூம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பிக்சல்ஸ் கிளியராக தெரியுமே தவிர பிக்சலேட் ஆகாது, வெக்டாராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த இமேஜை வந்து வெக்டாராக மாற்றுறதுக்கு தான் இந்த இமேஜ் ட்ரேசர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து லைக் அவங்களோட டிசைனில் என்ன டெக்ஸ்ட் சைஸ் யூஸ் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ளகின் இருக்குது. என்ன ப்ளகின் அப்படின்னா டைப் ஸ்கேல். இந்த ப்ளகின் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கேன்வாஸ் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஒரு டம்மி டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு மினிமம் சைஸ்லேருந்து மேக்ஸிமம் சைஸ் என்ன வேணும்னு கேட்குது. இப்போ எனக்கு மினிமம் சைஸ் வந்து 24, மேக்ஸிமம் வந்து 32ன்னு கொடுக்குறேன். அரவுண்ட் த நியரஸ்ட் ஹோல் பிக்சல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் டைப் ஸ்கேல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ரேமில் ஒரு டெக்ஸ்ட்டு டம்மி டெக்ஸ்ட்டுன்றதை வச்சுட்டு இந்த டைப் ஸ்கேலுன்ற இதுக்குள்ளே போயிட்டு அரவுண்ட் த நியரஸ்ட் ஹோல் பிக்சல் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹையஸ்ட் வேல்யூ வந்து 6 கொடுத்துட்டு மினிமம் வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் வந்து க்ரியேட் டைப் ஸ்கேல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில செட் ஆஃப் சைஸில் வந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடும். இப்போ இதில் எது நம்மளுக்கு விசிபிளாக இருக்குன்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா. இதை வச்சு இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் இது வந்து மெயின் டெக்ஸ்ட்டுக்கு இது வந்து சப் டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து 10, இதோட சைஸ் வந்து 18. ஸோ இந்த மாதிரி லைக் விஷுவலி நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் சைஸ் எது வைக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் பிளகின் விச் இஸ் டைப் ஸ்கேல். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி UIUX ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BTree சிஸ்டம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.